ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் இங்கிலீஷ் கூட தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட்டு டச்சு கூட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இப்போ வந்து டச்சும் ஃப்ரெஞ்சோட கான்ஃப்ளிக் 1688 1697 வரையும் நடந்துகிட்டு இருந்தது. டச் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி 1693 பிடிச்சிட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் ரெஸ்பிக் அப்படின்ற ட்ரீட்டி மூலியமாக 1697 இந்த ட்ரீட்டி வந்து இதை வந்து பாண்டிச்சேரி திரும்ப ஃப்ரான்ஸ் கிட்டே கொடுத்துட்டாங்க. பட் உடனே கொடுக்கல. 2 வருஷம் டச் வந்து இதை வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சோட க்ரோத்தை வந்து இன்னும் டிலே பண்ணுச்சு. அடுத்து வந்துட்டு வார் ஆஃப் ஸ்பெயின் சக்சஷன். இது என்னன்னா, அங்கே வந்துட்டு ஸ்பெயினோட கிங் சார்லஸ் II வந்து இறந்து போன காரணத்தினால அவருக்கு சில்ட்ரன்ஸ் கிடையாது, குழந்தைங்க கிடையாது. இவர் வந்து ஹாஸ்பர்கோட லாஸ்ட் ரூலர். ஸோ இவருக்கு அப்புறம் பிலிப், இவர் வந்து லூயிஸ் 14ஓட கிராண்ட்சன் லியோபோல்ட் I. இவர் வந்து இந்த டைனஸ்டியோட இன்னொரு வாரிசுன்னு சொல்லலாம், இவருக்கு கசின். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த ரிசல்ட் இது என்ன நடந்துச்சு அப்படின்றது இங்கே நமக்கு தேவை கிடையாது. இதன் காரணமாக பிரான்ஸ் வந்துட்டு யூரோப் மேலே குறியா இருந்தாங்க. ஸோ இந்தியா செட்டில்மெண்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டாங்க. சூரத், மசூலிப்பட்டினம், பந்தம்ல இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இவங்க கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆனிச்சுன்னா, இவங்களோட பவர் வந்து ஆக்சுவலாக அந்த வாருக்கு அப்புறம் ரொம்ப வீக்கனாக ஆரம்பிச்சது. ஓகேவா. அடுத்து வந்துட்டு பிராங்கோசிஸ் மார்டினும் வந்துட்டு இறந்து போனார். 31 டிசம்பர் 1706 வந்துட்டு இறந்து போனார். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுமே இந்தியாவில் வந்துட்டு வீக்கன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்க ரீஆர்கனைசேஷன் ஃபேஸ்க்குள்ள போனாங்க 1720 1742. ஏன் ரீஆர்கனைசேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா, வார்க்கு அப்புறம் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சது. ஸோ இவங்களுக்கு திரும்ப புதுப்பிக்கிற விஷயம் வந்து தேவைப்பட்டுச்சு. யார் வந்து இதை ரீஆர்கனைஸ் பண்ணாங்க? கவர்னர் லியோனர் டம்மாஸ், இவங்க தான் வந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணதுன்னா, பிரெஞ்ச் ஓவர்சீஸ் பேசஸ் மார்டிசீஸ்லையும் அடுத்து பேர் தப்பா சொல்லியிருந்தா சாரி. அடுத்து வந்து ரீயூனியனும் இவங்களை வந்துட்டு திரும்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருந்தது அந்த டைம்? கான்டெம்பரரி இந்தியாவில் 1707 அவுரங்கசீப் இறந்து போனார். ஸோ இது ஒரு மேசிவ் பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு உருவானுச்சு. முகல் எம்பையர் வந்துட்டு பிரிய ஆரம்பிச்சது. பவர்ஸ் வந்து ரீஜனல் கிங்டம்ஸில், அந்தந்த இடங்களில் இருக்கிற ரீஜனல் கிங்டம்ஸில் வந்துட்டு பவர்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சது. மராத்தாவோட பவர் வந்து இந்த டைம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டாக ஆனிச்சு. பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இது ஒரு ஓப்பன் ஃபீல்டாக ஆனிச்சு. இதுக்கு அடுத்து தான் வந்து கர்நாடிக் வார் நம்ம பார்க்க போகிறோம். 1717 போன இங்கிலீஷ் ஷார்ட்ஸ் பார்க்கும் போதே நம்ம பார்த்துருப்போம். ஃபரிக்ஷியாஸ் ஃபார்மன், இதை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் த கம்பெனி நம்ம பேசியிருப்போம். ஏன்னா இவங்களுக்கு எல்லா ட்ரேடிங் ப்ரிவிலேஜஸும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கைக்கு போக ஆரம்பிச்சது. ஸோ லோக்கல் ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து பாதிக்கப்படலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்க. மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ட்ரேடிங் ஃபர்மன்னால இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட பிரிட்டிஷோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஆல்ரெடி இவங்க வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருந்தாங்க. இந்த ரைஸ் வந்து அவங்க கைக்கு போனோன்னே இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து கர்நாடிக் வார்ஸ் பார்ப்போம்.